Media Tips 2022 sponsored by New Kalyan Jewelry Mavanella, Azim Akbar Foundation Gampala, Snows Bridal Dressing Mavanella, Miracle Digital Printing Mavanella, Picturesque Photography, JM Printing Mavanella. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெக்சர்ஸில் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்றத நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். எனக்கு அது ஈஸியாக இருக்கும். நான் பேசுகிறது தெளிவாக இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, இதை விட சத்தமாக பேசணுன்னா சொல்லுங்கள். இடையில கேள்விகள் இருந்தால் கட்டாயமாக கேளுங்க. ஒரு மீடியாக்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நாங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறோம், மீடியா பர்சனல் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ள சில விஷயங்கள் நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கான சில எத்திக்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எந்த மீடியாஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த விஷயங்கள் பற்றி நான் ஆரம்பத்திலே ஒரு குட்டி ப்ரீஃப் உங்களுக்காக தரலாம் அப்படிங்கிறது ஐடியாலஜி. அது தவிர கொஞ்சம் ப்ராக்டிக்கல் செஷன் நாங்கள் போகலாம். அதுதான் எப்போதுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பிலீவ். ஏன்னா காரணம், எனக்கு ஆரம்பித்த என்னுடைய ஊடக பயணம் ஆரம்பித்த காலங்களில் எல்லாமே எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருந்ததுன்னு சொன்னால், தேட வேண்டியிருந்தது. எங்கே போகலாம், எங்கே கிளாஸஸ் நடக்கும், யார் எங்களுக்கு லெக்சர் பண்ணுவாங்க, யார் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் தேடி 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 நாங்களாக போக வேண்டியிருந்தது. அடுத்தது, தமிழ் மொழி மூலமான கற்கை நெறியோ பாடநெறியோ இருந்தது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ தான் நீங்கள் யூனிவர்சிட்டிலேயோ இல்லை, நான் மீடியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் SLTTயே ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும்போது, இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நாள் செய்கிற அமர்வோ இல்லை ஒரு கருத்தரங்கோ இல்லை ஒரு கற்கை நெறியோ நடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் போங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாலேஜ் அது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அங்கேருந்து ஏதாவது ஒரு நாலேஜ் எடுத்துகிட்டு தான் நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அந்த ரூமை விட்டு வெளியே போவீங்க. அது என்னுடைய அனுபவமாகவும் இருக்கலாம், ரஷாடுக்கு கூட அந்த அனுபவம் இருக்கலாம், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வரும், அது உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தெரியாது. நீங்கள் ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக உட்காரும் போது, இந்த சொசைட்டிக்குள்ளே நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும். ஸோ அதனால் இங்கேருந்து உங்களால் மேக்ஸிமம் என்ன அவுட்புட் எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மண்டைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் உங்களால் ஸ்டக் பண்ணி எடுத்துக்க முடியுமோ கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். வந்தோம் இருந்தோம் சரி, அவங்க லெக்சர் பண்ணினாங்க, அதுக்கப்புறமா எங்களோட செஷன் எல்லாம் நடந்தது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் மட்டும் எங்கேயுமே போகாதீங்க. அது நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். சரி, இப்போ என்னோட விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொன்னால் யார்? ஒரு மீடியா பர்சனாலிட்டி இல்லைனா ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா யார்? உங்களுக்கு இருக்க ஒரு ஐடியாலஜி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ரோலில் இருக்கீங்க நீங்கள், 4 பேரில் ஒரு ஆள் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ எது வேணால் சொல்லலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா யார் வேணால் சொல்லலாம். இல்லையா? மைக் இருக்கு, இல்லைன்னு சொன்னாலுமே எனக்கு கேட்கும். மைக் என்கிட்ட இருக்குது, கேள்விக்கான பதில சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ரஃப்லி ஒரு ஐடியா இருக்கும்ல, ஓகே இவங்க தான் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ட்டு. இல்லை யாரையாவது பார்த்து தானே நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்கா யாரையாவது பார்த்து இவங்கள மாதிரி நான் ஒரு மீடியா பர்சனாலிட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி? எஸ், உங்கள் நேம் தான்க்கா. நான் உங்களோட பெரிய ஃபேன். எனக்கு நிஜமாவே உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் ரோல் மாடலாக எடுத்திருக்கிறது உங்களை தான். இல்லை நிஜமாவே, இது அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. நான் உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பேன். உங்களை மாதிரி ஆகணும். உங்களோட போல்டான கேரக்டர், உங்களோட ஸ்பீச், உங்களோட ஸ்டைல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூக்கா. சரி, ஐசிங் ஆஃப் த கேக் மாதிரி ஆயிடுச்சு நான் கேட்ட கேள்வி. எனிவேஸ், தேங்க்யூ. அப்படி உங்களுக்கு இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, ஒவ்வொரு ரோல் மாடல் இருப்பாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க. எங்களுடைய ஊடகம் இல்லைனாலும் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு ஊடகங்களாக இருக்கலாம், அதில் பார்த்து நீங்கள் பார்த்த ஆளுமைகள் இருப்பாங்க. அப்படியானவங்க ஏன் உங்களை கவர்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ ஈஸியாக அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்குறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அது அவங்களுடைய தனித்துவம் மூலமாக தான் நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க இல்லை, அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அவங்க பேசுகிற விஷயங்கள். இவ்வளோ நாலேஜபிளாக பேசுகிறாங்க அப்படிங்கிற குவெஸ்சன் உங்களுக்கு கட்டாயம் வரும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களை போலவே நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால்,
அதே மாதிரி இந்த நீங்கள் பர்சீவ் பண்ணியிருக்கிறது, இப்போது நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், சரி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் செய்கிறேன், எனக்கு இந்த மீடியாக்குள்ளே போகணும் அதனால் நான் போகிறேன் அப்படிங்கிறத விட, இப்போ இது காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டு, சரியான காம்படிஷன் இந்த வேர்ல்டில் இருக்குது. அப்போ என்ன சொல்வாங்கன்னா, இது தவிர மேலதிகமாக நீங்கள் ஒரு தொழில் செய்யலாம். இப்போ எனக்கு ராஷிடுக்கு எல்லாமே இதுதான் தொழில். எங்களுடைய தொழில்துறை என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு மீடியா தான் சொல்ல தெரியும். ஏன்னா என்னோடய ஸ்கூல் முடித்து அதுக்கப்புறமா என்னோடய படிப்புகள் எல்லாம் முடித்ததுலேருந்து நான் மீடியாவில் தான் இருக்கேன். இது ஒரு தொழில்துறையாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா கட்டாயமாக எடுக்கக்கூடிய ஒரு தொழில்துறை இது. அதுக்கான நிறைய காம்படேட்டிவான இந்த வேர்ல்டில் உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக நீங்கள் பர்சீவ் பண்ணுறீங்களா, நீங்கள் கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துக்கொள்கிறீங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நிறைய பேர் எங்களையும் தொடர்பு கொள்வாங்க, இங்கே மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய பேர். இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க, மீடியாவுக்கு போயிட்டீங்களா, உங்களுக்கு ஒர்க் கிடைச்சிட்டுதா, இல்லை கேட்பாங்க கட்டாயம். Powerful people comes from powerful places. அதே மாதிரி இப்போது இது ஒரு தொழில்துறையாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு சொல்லலாம், ப்ரெசென்டிங் மட்டும்தான் நான் செய்யணும், ப்ரொடக்ஷன் மட்டும்தான் நான் செய்யணும், இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலஜி எல்லாம் இருக்கும். இப்போ இதில் நிறைய பேருக்கு எழுத்தாற்றல் உள்ளவங்க இங்கே நிறைய பேர் இருப்பீங்க, அப்படி தானே? எழுதுவீங்க, உங்களை அறியாமலே நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுருக்கவே தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் சார் சொல்லி தந்திருப்பாங்க, அப்படி தானே? சொல்லி தந்திருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. எங்களுக்கு நல்லா எழுத முடியும், எங்களுக்கு க்ரியேட்டிவான தாட் இருக்குது, நல்லா கதைக்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எங்களுக்கு ப்ரொஃபஷனலாக மாறுது அப்படிங்கிறது இந்த மாதிரியான இடங்களில் வரும்போது நீங்கள் அதை கற்றுக்கொள்ளணும், அதை இன்னும் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் மீடியான்னு எடுத்திங்கன்னா பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே தெரியும். பிரிண்ட் மீடியாக்குள்ளே எப்படி போக முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நான் சொன்னேன்ல, எழுத்தாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள, இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி ஆளுமை உங்களுக்கு இருந்தாலே அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். அதற்கான பயிற்சி உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். அது தவிர நீங்கள் அதுக்குள்ளே போகிறது தவிர, இப்போ சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான ஒரு விஷன் மிக்சர் வச்சு ஆடியோ பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும். அந்த ப்ரொடக்ஷனில் கூட நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். ஈவன் எங்களோட அரசு ஊடகங்களில் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஆடியோ விஷன் மிக்சர் எல்லாம் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் கேர்ள்ஸோ பாய்ஸோ அப்படின்றது இல்லை, பட் அந்த விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது அந்த மாதிரியான ப்ரொடக்ஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். ரிப்போர்ட்டிங் செய்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போது சொல்லுவோமே, டெலிவிஷனில் இருந்து ஒரு நியூஸ் ரீட் பண்ணுறதோ ப்ரெசென்ட் பண்ணுறதோ மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்து கள நிலவரங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவைப்படுறாங்க மீடியாவுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் இந்த மீடியா தான் அப்படிங்கிறது உங்களுக்கு சூஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க அந்த சான்ஸை. நான் இப்படி பண்ண போகிறேன், எனக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது, என்னால் இப்படி இந்த ஏரியாவிலேருந்து எனக்கு நியூஸஸ் தர முடியும் அப்படின்னு சொன்னால் யாருமே வேணான்னு சொல்ல போகிறதில்ல. பட் நீங்கள் அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த முயற்சி நீங்கள் எடுக்கணும்ன்றது இருக்குது. அண்ட் அடுத்து இப்போது மொபைல் ஜேர்னலிசம் எல்லாமே வந்திருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரீசர்ச் அண்ட் அனலைசிஸ் பண்ணுறாங்க. அது கூட ஒரு தனித்துவமான ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களே பர்சனலாக ரீசர்ச் அனலைஸ் எல்லாம் பண்ணி இப்போ ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கலாம்னு வைப்போம். ஏதோ ஒரு பாடசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லை அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய கல்வி நடவடிக்கைகள் சம்மந்தமாக அவங்க அதை ரீசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி எங்களை ரீச் பண்ணுறாங்க, மீடியாவுக்கு கொண்டு வராங்க, கொண்டு வந்து எங்களோட நியூஸ் ரூமில் கொண்டு வந்து தராங்க, கரஸ்பாண்டன்ட் மூலமாகவோ இல்லை தெரிஞ்சவங்க மூலமாகவோ ரீச் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தருவாங்க. இப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட்டாயம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்து உங்களுக்கு இந்த ஒர்க் மட்டும்தான் நீங்கள் மீடியாக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை.
இது தவிர நீங்கள் மீடியாவோட ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் ஆரம்பத்தில் இருந்தே அந்த மாதிரியான கண்டாக்ட்ஸ் வந்து வச்சுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் வந்து மீடியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணலையோ உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் தேவை அப்படின்னு சொன்னால் கூட அந்த பக்கம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நீங்கள் அதையும் கட்டாயம் எடுக்கலாம். கேண்டியில் இருக்கிற எங்களுக்கு என்ன பெனிஃபிட் தெரியுமா? எங்களுக்கு சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், அட் த சேம் டைம் இங்கிலீஷ் தெரியும். இந்த லாங்குவேஜ் எப்படியும் எங்களுக்கு கேட்டு சரி எங்களால் மேனேஜ் பண்ண முடியும் மற்ற இடங்களில் இருக்கவங்களை விட. ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட. அடுத்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடுன்னு தான் எல்லா மீடியாலையுமே சொல்லுவாங்க. கேண்டியிலேருந்து வர அப்படி இல்லையா? அப்படி தானே, எல்லாமே சாஃப்ட் ஹார்ட்டட், சரியான கைண்ட் பீப்புள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு இன்டர்வியூவில் இருக்கும்போதே கேண்டி அப்படின்னு சொல்லி யாரோடையாவது சிவியில் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் நேச்சுரலாகவே எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுவோம், நாங்கள் சரியான ஹார்ட் ஒர்க்கர். எல்லா கம்பெனிலையும் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், ஈவன் எங்களோட ஐடிஎன்ல கூட இருக்கக்கூடிய முக்கியமான மேனேஜ்மெண்ட் பர்சனல் எல்லாமே இங்கே தான், அவங்க கேண்டி தான். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கெல்லாம் சரியான சந்தோஷமாக தான் இருக்கும். நான் போகும்போது வீரகேசரி இல்லை செந்தில் அண்ணாவாக இருக்கட்டும், மற்ற சேனல்ஸில், எவ்ரி சேனல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த சேனல். அப்போது அது வந்து என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற விஷயம். இந்த மாதிரி இருக்கிற அந்த அழகான அந்த பர்சனாலிட்டி கூட நீங்கள் இந்த மாதிரியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மீடியாவில் என்ன வேணால் நீங்கள் செய்ய முடியும், ரைட்? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. கரெக்டான பர்சனாக நாங்கள் போய் அதில் வந்து ஃபிட் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு இந்த மாதிரியான பர்சன்ஸ் வரும்போது, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கருத்தரங்குகள் வைக்கப்படும் போது, இல்லை இப்போது வந்து ரிஷாடே சொன்னார், எங்ககிட்ட வந்து கேளுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கண்டிப்பாக அப்படி நீங்கள் ரீச் அவுட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிளேஸில் கரெக்டாக போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்துடாதீங்க. ஸோ இதில் எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது அதுதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிவி அனுப்பி தான் நீங்கள் போகணும். அவங்க வந்து ப்ரெசென்டர்ஸ் கால் பண்ணும்போது தான் உங்களால் சிவி அனுப்ப முடியும். அது தவிர நீங்கள் வேறு என்ன விதமாக யார் சரி மீடியாலேயோ இல்லை மீடியா ரிலேட்டடாக ட்ரை பண்ணியிருக்கீங்க ஒர்க் பண்ண? வேறு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சீக் பண்ணியிருக்கீங்க இல்லை சீக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க? யாரோ கதைக்கிறீங்க, பட் எனக்கு கேட்கல. எப்படி சிவி அனுப்பியிருக்கீங்க? அது தவிர பேசுங்கப்பா, ஊடகவியலாளர்களே பேசுங்க. இல்லையா? இதுவரை ட்ரை பண்ணல? அப்படியா? ஆன் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கேபிட்டல் எஃப்எம்ல அறிவிப்பாளர் அதிதி ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கு செலக்ட் ஆகியிருந்தேன். பட் எனக்கு அதுக்கு போக கிடைக்கல, ஒரு சிச்சுவேஷன் அப்படி, அதனால போக கிடைக்கல. என்கிட்ட மீடியாவில் நிறைய சிஸ்டர்ஸ் அவங்களோட கூட பேசியிருக்கேன், நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன், எப்படி மீடியாக்குள்ளே ஜாயின்ட் ஆகலாம் அப்படின்னு பேசியிருக்கேன். ரைட். டைம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், நிஜமாவே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது சொல்லலாம், ஒரு மீடியாக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை, ஏன்னா நாங்கள் என்ன நினைப்போம், என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. மேபி சில சீனியர், எங்களை விட சூப்பர் சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்க மேபி சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கும். பட் நான் வந்து டெலிவிஷனில் ப்ரொடியூசராக இருக்கேன். அப்போது என்னோட ப்ரொடக்ஷனுக்கு, நான் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு, என்னோட ப்ரொடக்ஷனுக்கு, எங்களோட டீமோட ப்ரொடக்ஷனுக்கு என்ன மாதிரியான பர்சனலி தேவை அப்படிங்கிறது வந்து நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம். நாங்கள் தான் போய் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட, எங்களோட மேனேஜர் கிட்ட சொல்லுவோம், இப்படியானவங்க எங்களுக்கு தேவை, இந்த மாதிரியான ப்ரெசென்டிங் குவாலிட்டிஸ், இந்த மாதிரியான ஐடியாலஜி இருக்கிறவங்க எங்களுக்கு தேவை. ஸோ நீங்கள் ரீச் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்க விஷயங்கள், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களோட மண்டையில் அது இருக்கும், எங்கேயும் போகாது. அப்படி இல்லை நீங்கள் ஒரு சிவியோ ஒரு போர்ட்ஃபோலியோவோ எங்களுக்கு ஃபார்வர்டிங் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது, தேவையாக இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். இல்லை எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் மற்ற மீடியாஸ்லேயும் இருக்காங்க, அவங்களும் எங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ரெசென்டர் தேவை அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்கேயாவது ட்ரெயின் ஆனவங்க இருக்காங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள். அது மூலமாக நீங்கள் ரீச் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை தவிர உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டி நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு மீடியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள்.
நீங்கள் என்ன படித்தாலும் சரி, படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் ட்ரைனிங் கொடுக்காம உங்களை ஸ்க்ரீனில் விட மாட்டோம். இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷன்னாலுமே யுனியில் படிச்சுட்டு வரவங்களே வருவாங்க, வசந்தத்துக்கு வருவாங்க, ஐடிஎனுக்கு வருவாங்க, எஃப்எம்முக்கு வருவாங்க, எல்லாத்துக்கும் ப்ரொடக்ஷனுக்கு வருவாங்க. அவங்களோட ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கான ஒரு டைம் இருக்குது. ஏன்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலாக இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணணும். உங்களை கொண்டு போய் ஒரு கேமரா முன்னாடி நிறுத்தினா 3 கேமரா இருக்கும், ஒரு ஸ்டூடியோ இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. நிறுத்தி விட்டுட்டு அங்கால ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேருந்து காதுக்குள்ளே இயர்ஃபோன் போட்டிருப்பாங்க. அப்போ தான் அங்கேயும் பேசணும், நீங்கள் இங்கேயும் பேசணும், நாங்கள் சொல்கிறதையும் கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணணும் ஒரு ப்ரெசென்டராக வந்ததும். இதுவே நீங்கள் ப்ரொடக்ஷன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் இருப்பாங்க. ஒரு விக்ஷன் மிக்சர் இருப்பாங்க, ஆடியோவில் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, ஸ்டூடியோ அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடியோ செட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்படி உங்களை விட ரொம்ப சீனியர்ஸாக ரொம்ப அனுபவம் உள்ள ஸ்டாஃப் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுற பர்சனாலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். எத்தனை பெரிய கெஸ்ட் வந்தாலும் அந்த ஷோவுக்கு அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? ஒரு ஷோவுக்கு ஒரு கெஸ்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எந்த ப்ரோக்ராமாக வேணா இருக்கலாம். ஒரு அரசியல் சம்மந்தமான ப்ரோக்ராத்துக்கு ஒரு மினிஸ்டரோ இல்லை அது ரிலேட்டடான ஒருத்தரோ வராரு, ஒரு ரிசோர்ஸ் பர்சன் வராருன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் இங்கேருந்து படிச்சுட்டு இருக்கும்போது அது கரெக்டாக உங்களுக்கு போய் சேராது. பட் ஓகே நான் ஹேண்டில் பண்ணிடுவேன்றது இருக்கும். பட் அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அங்கே ட்ரெயின் பண்ணதுக்கு பிறகு தான் போடுவாங்க. அதனால் ஒரு சேனலோ இல்லை ஏதோ ஒரு மீடியாவாலேயோ உங்களுக்கு கால் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க. இந்த வருஷத்துக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன், அடுத்த வருஷம் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க இந்த வருஷம் செட் ஆஃப் பீப்புள் எடுப்பாங்க, சிலரை கன்சிடரேஷனில் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் எடுப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸ் எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும். அதனால் கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் கேட்டேன், நீங்கள் எப்படி அந்த விஷயங்கள் தேடிக்கொள்கிறீங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது தவிர உங்களுக்கு எந்தெந்த மீடியாஸில் இந்த மீடியாவில் தான் ஒர்க் பண்ணணும்னு சிலருக்கு ஆசை இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துருக்க மீடியாவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆசை இருக்கும், நான் ஒர்க் பண்ணால் இப்படி ஒரு மீடியாவில் தான் ஒர்க் பண்ணும், இல்லை இந்த மீடியாவில் தான் ஒர்க் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அவங்க என்ன ஸ்டாண்டர்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருமே, ஈவன் நாங்கள் கூட மிஸ்டேக்ஸ் விடுவோம், எல்லாரும் மிஸ்டேக்ஸ் விடுவோம். அவங்களோட ஸ்டாண்டர்டை தவிர நீங்கள் அவங்கள ரீச் பண்ணும்போது உங்களோட ஸ்டாண்டர்ட் அதிகமாக இருக்கணும். இப்போ நாங்கள் வரும்போது எங்களுக்கு சூப்பர் சீனியர்ஸ் இருந்தாங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா எப்படி இந்த சார் இப்படி பேசுகிறாங்க, எப்படி இவங்க இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்ற தாட் தான் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ பேசுவாங்க. அவங்களோட டைம் இன்டர்நெட்டாக எதுவுமே இருக்கல. அவங்க புக்ஸில் இருந்து நாலேஜ் மற்றவங்க கிட்டேருந்து ரெஃபர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அப்படி தான் SLBCல எல்லாம் நடக்கும். இப்போ அவங்க பேப்பர் கட்ஸ்லேருந்து எல்லாம் அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஒரு லைப்ரரியே தனியாக இருக்காங்க எல்லா மீடியாலையும். இந்த மாதிரியான நாலேஜபிளான பர்சன் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அவங்கள விட அதிகமாக நாங்கள் இருக்கணுன்றது எங்களுக்கு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு எல்லா பக்கமும் ரிசோர்ஸஸ் எடுக்கலாம். எங்களுக்கு என்ன தேவையோ ரிசோர்ஸஸ் எது வேணாலும் இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் தேடலாம், எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் கட்டாயம் பார்ப்பாங்க. நீங்கள் எந்த மீடியாவுக்கு போகணுன்னாலும் அங்கே இருக்கிறவங்களை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போகணும். அதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நாலேஜபிளாக சரி, லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய தமிழ், உங்களுடைய உச்சரிப்பு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களுடைய சொல்லாடல்கள், ப்ரெசென்டராக இருந்தாலும் சரி, நியூஸ் காஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கிரிப்டிங் அது போனாலும் ரொம்ப முக்கியம். ஸ்கிரிப்ட் போனால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் ப்ரெசென்டர் விடுற பிள்ளை கூட ஸ்கிரிப்டில் இருக்குது. அது ஒரு வாக்கியத்துக்கு அமைப்பு இருக்குது தானே. தமிழ் அநேகமாக எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாக்கிய அமைப்பில் எழுவாய் எங்கே இருக்கணும், பயனிலை எங்கே இருக்கணும், சேப்படப்பொருள் எங்கே இருக்கணும், உருவகங்கள், ஓமை அணிகள் இதெல்லாம் எங்கே இருக்கணும், அது என்ன ஒருமையா பன்மையா எப்படி அந்த வாக்கியங்கள் வருது அப்படிங்கிறது இருக்குது. பாலங்கள் கட்டப்படுகிறதா கட்டப்படுகின்றனவா அதுவே டவுட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் யோசிக்க வைக்கும். அந்த இடத்துல ஒரு ரீடர் உட்காந்து நாங்கள் ஸ்கிரிப்டை பார்க்கும்போதோ இல்லை ப்ரெசென்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரும்போதோ அந்த இடத்துல நாங்கள் திருத்தி உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் பிரிண்ட் நீங்கள் டைப் பண்ணும்போதோ ஏதோ செய்யும்போதோ ஒரு மிஸ்டேக் வரலாம். பட் அது தெரிஞ்சு நீங்கள் திருத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான மிஸ்டேக்லாம் ரிஜெக்ட் டப்பனை தூக்கி போட்டுட்டு அடுத்த ஆள் இருக்கிறாங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. இவங்க இப்படி மிஸ்டேக், ஓகே நம்ம இன்னொரு ஆள் பார்க்கலாம், இந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு போயிடுவோம்.
ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் ரீச் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுக்கு எப்படியுமே தெரியும், ஒரு தமிழ் ப்ரெசென்டராக வரும்போது இந்த தமிழ் மொழி அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வசனங்கள், நாங்கள் பயன்படுத்துகிற வாக்கியங்கள், அதனுடைய உச்சரிப்புகள் எப்படி இருக்கணும், அந்த எழுத்தினுடைய அந்த உச்சரிப்பு எந்த மாத்திரையில் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சு வச்சுருப்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்லேயே சொல்லி தந்துட்டாங்க. இதை புதுசாக உங்களுக்கு வந்து அங்கே சொல்லித்தர போகிறதில்ல. பட் இதை நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கொள்ளணும். இப்போ சில நேரங்களில் கேட்கலாம், சில நேரங்களில் நீங்கள் எப்படி இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி செய்கிறீங்க, இதெல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணணும். அங்கே உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது ஜெயம் மீடியா ப்ரொடக்ஷனால் ஒரு கோர்ஸ் நடக்கும் போது இங்கே பேசிக்லேருந்து உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க, இல்லை பேசிக்லேருந்து சொல்லி தந்திருப்பாங்க. எப்படி நீங்கள் வந்து ஒரு ப்ரெசென்டராக வர போகிறீங்கன்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதில் வரும் அப்படிங்கிறதுலாம் சொல்லி தந்திருப்பாங்க. இப்படி வரும்போது நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு மீடியாவுக்கு டைரெக்டாக ஒரு ஊடகவியலாளராக போகும்போது இந்த மாதிரியான சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் கூட நீங்கள் ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்து இங்கே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா நீங்கள் கூட தேடி பார்க்கலாம். நீங்கள் ஒரு மீடியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அங்கே எத்திக் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த எத்திக் பாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு பர்சனலுக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது முக்கியம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒழுக்க நியமங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக வந்த போது இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக போக போகிறீங்க, ஒரு ஊடகத்துக்குள்ளே வரப்போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒழுக்க நியமங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் த வே யூ ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எப்படி நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் என்ன மாதிரியாக உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, இந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியாக எங்களுடைய பேச்சு எல்லாமே இருக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்க பேசலாம், ஆனால் ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசும்போது என்ன சொல்லுவாங்க டக்குன்னு, இவங்க ஒரு மீடியா பர்சனாலிட்டி ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க. இன்டர்வியூ வாரீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூவில் என்ன விஷயங்கள் கேட்குறாங்க அதுக்கு ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்லுங்கள், ஸ்பான்டேனியஸாக சொல்லுங்கள். அந்த இடத்துல நீங்கள் லைவாக இருக்கணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே வந்திருப்பீங்க ஒரு இன்டர்வியூக்கு. ஸோ நீங்கள் லைவாக இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே திக்கி திணறி வாய்ப்பே இல்லை. ஒரு லைவ் ஷோவில் உங்களை கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 3, 2, 1 ஸ்டார்ட்னு சொன்னால் நீங்கள் பேசணும் லைவ் ஷோவில். இல்லை அதுக்குள்ளே நீங்கள் டைம் கேட்க முடியாது. கொஞ்சம் இருங்க, ஹெட்டிங் பார்த்துக்கொள்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் ப்ரிப்பேர், நோ வே. இல்லை அந்த நேரம் நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்கலாம். சில நேரம் லைவில் நீங்கள் ஆறுதலாக இருப்பீங்க, ஓகே அடுத்த பிரேக் போகும்போது இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசுவோம். வாய்ப்பு இல்லை ராஜா, பிரேக் போக முடியாது, கண்டினியூவாக பேசுங்கன்னா நீங்கள் பேசணும், ரைட்? அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களோட மைண்டை நீங்கள் ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணிக்கொள்ளணும். அதனால இந்த ஒழுக்க நியமம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இது எல்லாமே வரும். உங்களை நீங்கள் தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம். வெளியில் நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு மேக்கப்பெல்லாம் போடுவாங்க, ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் ஓகே. இதுவே நீங்கள் ஒரு கரஸ்பாண்டனாக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சொல்லலாம், ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல நான் போய் சொல்லலாமா நான் சாரி கட்டி மேக்கப் எல்லாம் போட்டு தான் வருவேன்னா சொல்ல முடியுமா? அதுக்கு டைம் இல்லை. அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்துல இருந்து நான் என்னோட ஒர்க்கை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்லலை. அது நான் டை கட்டி வரேன், கொஞ்சம் இருங்க நான் ஒரு கோட் போட்டு வரேன், நான் வந்து மீடியா பர்சன். நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களோ ஈவன் டிஷர்ட் ஆர் டெனிம் நீங்கள் அங்கே போய் இருந்து சொல்லத்தான் வேணும். இந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து பின்பற்றப்பட வேண்டியது அங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு லெக்சர்ஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வருங்காலத்தில் ஒரு லெக்சர்ஸ் போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். அந்த நேரம் யூ கேன் வேர் அ டிஷர்ட் ஆர் டெனிம், அப்படி தானே? ஏன்னா அங்கே நீங்கள் ஒரு லெக்சராக போகிறீங்க, நீங்கள் ஒரு மீடியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களை நோட் பண்ணுவாங்க. இந்த சொசைட்டி வந்து உங்களை சுற்றி இருக்கிற இந்த சமூகம் வந்து உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒழுக்க நியமங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது தவிர நாங்கள் எங்களோட ஒர்க் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய ஒர்க்லேயும் உங்கள் எல்லாருக்கும் பர்சனலாக ஒரு எத்திக் இருக்குது தானே? இப்போ நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்டை நாங்கள் எப்படி படிப்போம், அதுக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது தானே? இந்த சப்ஜெக்ட் நாங்கள் இப்படி தான் படிக்க போகிறோம். நீங்கள் மீடியா
சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இது இப்படி தான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்குது. இப்போ இதில் எத்தனை பேர் சேனலில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? டெலிவிஷன் சேனலில் ஒர்க் பண்ணணும். கை தாராளமாக தூக்குங்கப்பா. ஓகே, ரேடியோ ப்ரெசென்டர் எத்தனை பேர் வரணும்னு விருப்பம்? உங்களுக்கு ரேடியோவில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசை. நீங்களும் ஓகே. அது தவிர இப்போது சொல்லலாம் இல்லை, இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்குது, அதிலலாம் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லை. சோஷியல் மீடியா மூலமாக எங்களுக்கு வந்து ஆன்லைனில் நாங்கள் வந்து வெப் வந்து நியூஸ் செய்ய போகிறோம். இப்படியே ஐடியா இருக்கா? அந்த மாதிரி க்ரியேட்டிவாக எனக்கு பர்சனலாக ஓனாக இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நான் வந்து ஒரு வெப் செய்ய போகிறேன். வெரி குட். அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. இப்போது எனக்கு வந்து ராஷிதை பற்றி தேடணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு வெப்சைட் இருக்குன்னா நான் அங்கே போய் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போயிடும். அவரோட ஓன் ரைட்டிங் இருக்குது, அவரோட ஓன் இன்டர்பர்சனல் ஸ்கில் எனக்கு அதில் தெரியும். அவர் என்ன மாதிரியான டாபிக் எடுக்கிறாரு, அவருக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, அவர் என்ன சப்ஜெக்ட் பற்றி இந்த சமூகத்தோட பேசுகிறாரு, அவர் என்ன விஷயங்கள் பேச வராரு, ஏன்னா அவருடைய தனிப்பட்ட ஐடியா அங்கே இருக்குது. எனக்கு அவங்க வந்து இப்போது ஒரு மீடியாக்குள்ளே வராங்கன்னா அவங்க அந்த ஒரு லிங்க் கொடுக்குறாங்க, நீங்கள் இது பாருங்கள், இது ரெஃபர் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா இல்லையா ஐடியாலஜி இல்லை? அப்போ அது சம்மந்தமாக நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்க போகிறேன்னா ஏன்னா அங்கே எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ அவர் சொன்னார் இல்லை தனக்கு வந்து வெப் செய்ய பிடிச்சிருக்கு. இதில் எத்தனை பேருக்கு ப்ரெசென்டராக வர பிடிச்சிருக்கு? ப்ரொடக்ஷன் சைடு யார் வர விருப்பப்படுறீங்க? டெலிவிஷனில் நான் வந்து ப்ரொடக்ஷன் சைடு போகணும்னு யாருக்கு ஆசை இருக்குது? எல்லாரையும் ப்ரெசென்டராக்கத்தான் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க போல இருக்குது. சரி, பரவாயில்ல. இதுவே ப்ரொடக்ஷன் சைடு வாரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேமரா இருக்குது, இல்லைன்னா உங்கள் கையிலே மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட வீட்டிலையோ இல்லை உங்களோட ஊர்கள்லையோ உங்களோட ஸ்கூல்ல இருந்தோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூல்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களோட சார் ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸ். ஏன்னா அவரும் அங்கே கற்றுக்கிறாரு, அவரும் அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. அது தவிர அவருக்கு ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறாரு. அண்ட் ஹீஸ் அ ரோல் மாடல். அது வருது அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஸ்கூல் டைம் உங்களுக்கு அந்த யங் ஏஜில் இருந்தே உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இதெல்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நீங்கள் மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமா. அப்போ அது தெரியாது, அப்போ அது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அடடே நம்ம ஸ்கூலில் செய்கிறோம், நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு களம் அங்கே கொடுக்குறீங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் இவருக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அதை க்ரியேட் பண்ணிட்டு வந்துட்டார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதா உங்களுக்கு முதல்ல இருந்ததா? உங்களோட ஸ்கூலில் மீடியா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது, ரைட்? அப்போ பாருங்கள், இதுக்கப்புறமா எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணி வருவாங்க? அங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடுற திறமையா, ஆடுற திறமையா, பேசுகிற திறமையா, இல்லை எழுதுகிற திறமையா, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர் எல்லாமே அங்கே வெளிவராங்கல்ல. அப்போ எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வருது. இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மீடியாக்குள்ளே வரும்போது உங்களுக்கு இன்டர்பர்சனலாக அந்த வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த ஆளுமை வந்துடும். நீங்கள் வந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பதற மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய க்ரௌடை பார்த்தா உங்களுக்கு வந்து பேச்சு வராமல் போகாது, உங்களுக்கு கை காலெல்லாம் வெடைக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ ஸ்கூல்ல இருந்து போயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஒரு க்ரௌட் கிட்ட உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவே நீங்கள் அங்கே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சோஷியல் இஷ்யூ எடுத்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சோஷியல் இஷ்யூவை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அது மூலமாக நீங்கள் வந்து அதை செய்வீங்க. அதுக்கான பேஸ் ரொம்ப அழகாக உங்களுக்கு இந்த ஸ்கூல் டைம்லேயே போடப்பட்டிருக்கு. இல்லை நீங்கள் ஓனாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு ரைட்டப் உட்காந்து எழுதுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேப்பரில் உட்காந்து எழுதலாம். இல்லை நீங்கள் ஒரு ரைட்டப் எழுதிட்டுருக்கீங்க, நான் ஒரு நியூஸ், இந்த விஷயம் எனக்கு பேசணும்னு பிடிச்சிருக்கு, சிறுவர்களுடைய கல்வி சம்மந்தமாக நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்கள் ஒரு மீடியாவுக்குள்ளே போகிறீங்கன்னா நீங்கள் நியூஸில் அதை ஒரு செக்மெண்ட்டாக சேர்க்க விரும்புகிறீங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராமில் அதை செக்மெண்ட்டாக சேர்க்குறீங்க, இல்லை நியூஸோட வெப்சைட்டில் போட விரும்புகிறீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கேன், ரீச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் ரீசர்ச் பண்ணி என்கிட்ட தகவல்கள் இருக்குது, இதை நான் இந்த மாதிரி என்னோட டேலண்ட் மூலமாக இப்படி கொண்டு வர விரும்புவேன். யாராவது நீங்கள் இப்படியான தகவல்களோட போய் ரீச் பண்ணும்போது வேணான்னு சொல்வாங்களா? ஏன் வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்னா நீங்கள் பேக்கப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. உங்களோட அதுக்கு நீங்கள் இதை பர்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஈவன் நான் சொன்ன போதே உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப முக்கியம்.
எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மீடியாவை ரீச் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியை ரீச் பண்ணும்போதோ, இப்போ தான் எல்லாருமே கலாய்ப்பாங்க, அது வேறு விஷயம். மீடியா செய்கிறவங்கள நமக்கு வைக்காத ஒரு டைட்டில் இருக்காது, நமக்கு வராத ஒரு பேர் இருக்காது, நமக்கு சொல்லாத விஷயங்கள் இருக்காது. பட் அதை தாண்டி அது நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நீங்கள் அதை செய்யும்போது எங்களுக்கு பர்சனலாக தெரியும். நாங்கள் வந்து அதுலேயே சொல்லுவாங்க, நீங்கள் இவங்களுக்கு என்னப்பா, இவங்களுக்கு மேக்கப் போட்டு இருந்து செய்கிறது தான் வேலை, இப்போ அவங்க ஸ்கிரிப்ட் எடுத்து வாசிக்கிறது, அவ்வளோ சம்பாதிக்கிறது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது, ரைட்? இதுக்கு வந்து அது பர்சீவ் பண்ணணுன்ற ஒரு ஆசை எங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எங்களுக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி மீடியாக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நீங்கள் நினைக்காதீங்க, நான் வந்து சரி நான் இப்போ ஒரு எத்தனை பேர் இதில் ப்ரெசென்டராக வரணும்னு சொன்னீங்க. நீங்கள் போனீங்கன்னா அதுக்குள்ளே ப்ரெசென்டராக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் இருந்து அடுத்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது பாருங்கள். மீடியாக்குள்ளே ஆரம்பத்தில் ப்ரெசென்டிங் அந்த மாதிரி ஆரம்பித்தவங்க, மீடியாவில் ஆரம்பத்தில் என்னென்ன செக்ஷன் இருக்கோ அதில் ஆரம்பித்தவங்களாம் இப்போ வேறு வேறு லெவலில் இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்க அந்த நிலையோட தங்கி போகலாம், அவங்கள அப்டேட் பண்ணிக்கொள்கிறாங்க. ஸோ இப்படி மீடியா அப்படிங்கிற ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் வரணும்னு சொன்னால் உங்களை அப்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்து வந்து நியூஸ் சம்மந்தமாக போக போகிறீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலோ, ரேடியோவில் நீங்கள் உட்காந்து ஒரு ஆர்ஜேவாக இருந்து நீங்கள் ஒரு மார்னிங் ஷோவோ ஈவினிங் ஷோவோ என்ன டைம்லையோ ஒரு ஷோ செய்கிறீங்க அப்படின்னாவோ, இல்லை நீங்கள் ஒரு வெப்சைட் செய்கிறதுனா கூட, இது எல்லாத்துலேயுமே ட்ரூத் அண்ட் அக்யூரசின்னு சொல்லுவோம்ல, உண்மைத்தன்மை, அதோட துல்லியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் ஆன்லைன் ரேடியோஸ் எல்லாம் செய்வாங்க. சில நேரங்கள் அவங்க சொல்கிற ஒரு துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் பெற்றவங்களுடைய பேர்கள் கூட சரியாக இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க கேட்ட விஷயங்கள், அவங்க இதுதான் அது அவங்க பேர் இதுவாக தான் இருக்கும்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறது. ஆனால் அது அதுவாக இருக்காது. எங்களுக்கு அந்த பேர் சொல்கிறது கூட முக்கியம். இதுவே ஒரு அரச நிகழ்வு ஒன்றில் போய் நீங்கள் நின்று நீங்கள் ஒரு மினிஸ்டரோட பேரோ இல்லை அங்கே வந்த ஒரு கெஸ்டோட பேரோ அவரோட சர்நேம் கூட நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு உங்களை அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது என்ன, வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக கொண்டு போவீங்க. கேட்குற ஆடியன்ஸ் அந்த 1 hour 2 hour உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு சொல்ல போகிறீங்க. எவ்வளோ ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க வெளியே கேட்குறாங்க, ஸ்கூல் போகிறவங்க கேட்குறாங்க, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மார் கேட்குறாங்க, தங்கச்சிமார் கேட்குறாங்க, இல்லை ரொம்ப ஏஜ் ஆனவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் அந்த 1 hour பேசுகிறீங்க. அவங்க கூட விதவிதமாக ஒர்க் பண்ணுறவங்க, ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் எல்லாமே கேட்கும்போது அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே போய் சேருது. அவங்க கூட தான் நீங்கள் இருந்து பேச போகிறீங்க, அவங்களுக்கு தான் இந்த தகவல்கள், இந்த செய்திகள் எல்லாமே கொடுக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இதில் எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கட்டாயம், அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் அங்கே போய் இருந்ததுக்கு பிறகு நீங்கள் ப்ரொடியூசரை ப்ளேம் பண்ணவே இயலாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் அந்த ப்ளேமை தூக்கி வேறு யார் மேலேயும் போட இயலாது. அவங்க அப்படி தான் சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி துல்லியம், நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பான்டினிவிட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அதை இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சிந்திச்சு அதை வளர்த்துக்கொள்ளுங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மீடியாவில் ஒர்க் பண்ணாலும் இந்த டிசிஷன் நான் எடுக்கணுமா வேணாமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே ஒரு ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது கரெக்டாக இல்லையான்றது நீங்கள் டிசைட் பண்ணணும். அதே இன்னொருத்தர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணான்னா உங்களுக்கு முடியணும், இல்லை இது இப்படி தான் வரணும், இது இப்படி தான் பண்ணணும்னு கொண்டு போய் பேசணும். அதுக்கான பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்ததுக்கப்புறம், மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம், இல்லை மீடியா நீங்கள் லைஃப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே நீங்கள் உங்களோட பர்சனலான ஒரு பேஜில் இல்லை உங்களோட பர்சனலான ஒரு பிளாக்ல ஒரு விஷயம் எழுதுறீங்கன்னு வைங்க, கீழே வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒருத்தவங்க இப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பதில் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும். இல்லை நம்ம பாயிண்டில் நம்ம கரெக்டாக இருக்குது, அந்த துல்லியம் நமக்கு கட்டாயம் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். இந்த மீடியா லைஃப்குள்ளே வரப்போகிறவங்க கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்து இண்டிபெண்டன்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்கணும். தயவு செஞ்சு அதை வளர்த்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தவங்களுக்கு டிபெண்டாக மட்டும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இதில் நினைக்காதீங்க. இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, தயவு செஞ்சு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாபிக் எழுதணுமா எழுதுங்க, இந்த டாபிக் பேசணுமா பேசுங்க. பட் அங்கே லிமிட் இருக்குது, சில எத்திக்ஸ் இருக்குது மீடியாவுக்கு. பட் அதுக்குள்ளே நம்ம செய்கிறோம். பட் உங்களோட
இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற வே இதுதானா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த வேலை இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ண பிடிக்கும். டிஸ்கஸ் பண்ணுங்கள் இருந்து. நீங்கள் ஒரு மீடியாவுக்கு போகிறீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னா இருந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். கூப்பிடுங்க, மற்றவங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள், என்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்குது, நான் இதுதான் செய்ய போகிறேன், நோ ப்ராப்ளம், இதுதான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், இப்படியான விஷயங்கள் வரும். இதுக்கு உங்களோட இண்டிபெண்டன்ஸி ரொம்ப முக்கியம். நீங்கள் கூப்பிட்டு அதை கரெக்டாக தெளிவாக பேசி, நான் தான் இதை ஹேண்டில் பண்ண போகிறேன், நான் இந்த விஷயம் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கான இண்டிபெண்டன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், அந்த சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கணும். 1 hour ப்ரோக்ராமில் நீங்கள் உட்கார போகிறீங்களா, செய்ய போகிறீங்களா, இல்லை இருந்து எழுத போகிறீங்களா, எஸ், உங்கள் விஷயங்கள் தான் வரப்போகுது. உங்கள் மூலமாக நீங்கள் என்ன இந்த சமூகத்துக்கு சொல்ல போகிறீங்கன்றது தான் எண்ட் ஆஃப் த டே போகுது. அப்படி தானே? அப்போ அது உங்கள் மூலமாக போனதாக இருக்கணும், அது உங்களோட இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும், அதுவும் அதுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக எத்திக் மீறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதும் நாங்கள் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் கட்டாயம் வளர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். டிரான்ஸ்பெரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதோ இல்லை நீங்கள் எந்த மீடியாவில் ஒர்க் பண்ணும்போதோ உங்களோட டிரான்ஸ்பெரன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது, மற்ற உங்களுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி இப்படி இருக்குன்றது உங்களுடைய அப்ரோச்லேயே தெரியும். ஸோ அதுவும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று செய்ய முடியாது, ரைட்? நீங்கள் உள்ளே என்ன வச்சுருக்கீங்க, பட் நீங்கள் எப்படி வெளில நடக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பிடிக்காமலே செஞ்சீங்கன்னா தெரியும், இந்த ப்ரோக்ராம் இவங்க பிடிக்காம தான் செய்கிறாங்கன்றது தெரியும். ஏன்னு சொல்லுங்கள், உங்கள் மனசில் அது பிடிக்கலல்ல உங்களுக்கு, எப்படி உங்களால் அவ்வளோ லவ்லியாக செய்ய முடியும் தானே? உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பற்றி உங்களுக்கு பேச வைக்கிறாங்க, இல்லை பிடிக்காத ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எப்படி ஈடுபாடோடு செய்வீங்க, ரைட்? அதனால் அந்த வெளிப்படைத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் ஒரு மீடியாக்குள்ளே வரும்போது இப்போ எங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் ட்ரெஸ்அப் பண்ணி வந்து கேமரா முன்னாடி நின்னோன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, இதுதான் இல்லை. இப்போது எங்களுக்கு பர்சனலாக எந்த இஷ்யூ இருந்தாலுமே அது இங்கே தெரியாது. கண்டிருக்கீங்களா யாராச்சும் ப்ரெசன்டர்ஸ் யாராவது சேடாக டெலிவிஷனில் அழுது, இல்லை முகம்லாம் வாடி, இல்லை நீங்கள் ரேடியோவில் கேட்குற அந்த குரல் டல்லாக, காய்ச்சல் தடுமல் சொன்னால் அந்த டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடுவீங்கல்ல, அதுதான் கண்டுபிடிப்பீங்களே தவிர அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குமோ அது ஏதாவது என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? இல்லை. ஸோ அது எல்லாமே எப்படின்னா அது ஒரு சைட். இது என் ஒர்க்குன்னு வரும்போது நான் சூஸ் பண்ணது, நான் காதலிக்கிற ஒரு விஷயம் இது. நான் காதலிச்சு தான் இந்த 1 மணி தியாலம் இங்கே வந்து உட்காரேன், இந்த மைக் முன்னாடி உட்காரேன். இந்த ரூம் பீம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அந்த ரூம்குள்ளே உட்காரேன், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த டெக்னாலஜிக்குள்ளே இருந்து இத்தனை 1000 பேர், இத்தனை கோடி பேர், இவ்வளோ பேர் போய் சேருது என்னோட விஷயம், என்னோட குரல் போகுது அவங்களுக்கு, இல்லை நான் பேசுகிற என்னுடைய சொற்கள் போகுது அவங்களுக்கு, நான் கொடுக்குற இந்த விஷயங்கள் போகுது, இது எல்லாமே அவங்களுக்கு போகுது. நிறைய பேருக்கு இது ஆறுதலாக இருக்குது. ஏன் இந்த நைட் ஷோக்கு அவ்வளோ காலர் வாரீங்க, ஏன் ரேடியோஸ்க்கு இவ்வளோ காலர்? அவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கேட்டு பாருங்கள், மீடியாஸில் இருக்க எத்தனை பேர்கிட்ட அவங்க எப்படி ரீச் பண்ணுவாங்க. காசு கூட கொடுப்பாங்க சில பேர். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ சமீபமாகறீங்க. அப்போ யோசிங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க, உங்களோட வாய்ஸுக்கு, உங்களோட ஒர்க்குக்கு. அந்த மாதிரியானவங்க இருக்காங்க, நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு போகவே முடியாது அவங்கள. அவங்க அப்படி இருப்பாங்க உங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இங்கே இருக்கணும். அது இருக்கும்போது தான் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஒர்க்கில் இருப்பீங்க. அது இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த மீடியாலையோ இல்லை ஒரு மீடியாலையோ இல்லை ஒரு ஜேர்னலிஸ்டாவோ நீங்கள் பர்சனலாக கூட நிறைய பிரச்சனைகள் நீங்கள் மேபி ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரலாம். பட் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து முக்கியமாக எனக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறது, இந்த சான்ஸை பயன்படுத்தி நான் சொல்லிக்கொள்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு மீடியாவுக்கு போகும்போது, நீங்கள் இப்போ சொன்னீங்க ப்ரெசன்டிங்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, வெப்சைட் செய்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரேடியோவுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஸோ உங்களோட நாலேஜ், வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கே ஸ்போர்ட்ஸ் விருப்பம்? ஸ்போர்ட்ஸ் அப்பா
ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்கப்பா ஸ்போர்ட்ஸில். எஸ், ஸ்போர்ட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்ல தகவல். இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லை? எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட பர்சனலாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ரி விருப்பம். யாருக்கெல்லாம் கமெண்ட்ரி பிடிக்கும்? சூப்பர். ஸோ இப்படி இருக்குங்க. அண்ட் நிறைய பேருக்கு அரசியல் பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேர் கண்டிப்பாக தேடுவீங்க நீங்கள் என்ன நடக்குது இந்த நாட்டுக்குள்ளே? இந்த நாடு மட்டும் இல்லை, அயல் நாடு, வெளிநாட்டு அரசியல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது தவிர பெண்கள் சம்பந்தமான விஷயம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். யாருக்கு? ஆண்கள் யாருக்குமே இல்லையாப்பா? சரி, அது தவிர எங்களுக்கு வந்து நியூஸ், மெயினாக நியூஸ் எல்லா கேட்டகரியும் சேர்த்து யாருக்கு பிடிக்கும்? நான் நியூஸ்குள்ளே தான் போகணும். எல்லாத்துக்கும் ரெடியாக தான், ஆல்ரவுண்டர்ஸாக தான் இருக்கீங்க. என்ன? வெரி குட், வெரி குட், ரைட். இப்படி இருக்கும்போது பாருங்கள், எங்களுக்கு இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது, எங்களுக்கு வர முடியும். பட் அதுக்கு நாங்கள் ப்ரிப்பரேஷனாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களை கொண்டு போய் யாரெல்லாம் இப்போது ஸ்போர்ட்ஸ்னு கை தூக்குனீங்களோ உங்களை கொண்டு போய் நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலில் விடுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும் நான் அங்கே போனதுக்கப்புறமா என்ன ஒர்க் என்னால் பண்ண முடியும், என்னோடய கெப்பாசிட்டி என்ன, நான் இதில் என்ன சூஸ் பண்ணுவேன். ரைட்? கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு செக்டரை நான் சூஸ் பண்ணேன்னு சொன்னால் அதுலேருந்து எனக்கு என்ன அவுட்புட் கொடுக்க முடியும். இல்லை நாங்கள் வந்து காமனாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்து ஒரு ரைட் அப் தான் நான் கொடுக்க போகிறேன், இதுதான் எனக்கு வேணும், ஒரு அனலைஸ் நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான ரைட் அப் எனக்கு இருக்க போகுது, இல்லை இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன், இந்த டைமுக்கு இந்த ப்ரோக்ராம் நாங்கள் கொடுப்போம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, இது சூப்பராக இருக்கும், இதுதான் என்னோட ரைட் அப், இதுதான் என்னோட ஐடியா. அந்த ஐடியாலஜி உங்களுக்கு இருக்கணும், அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எங்கே போனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆரம்பத்தில் நான் வரும்போது நான் சொல்கிறேன், நான் வந்து மீடியாக்குள்ளே வரும்போது நிறைய ஈவெண்ட்ஸ் நான் செய்தது. நான் சொன்னேன்ல, அரசு ஊடகங்களுக்கு போகிறதுக்கு முதல்ல என்ன நடக்கும்னு சொன்னால் அரசு நிகழ்வுகள் நடக்கும். சுதந்திர தினம் அது ஒரு அரசு நிகழ்வு தானே. இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது ரொம்ப சீனியர்ஸ் தான். நீங்கள் யாராவது யங்ஸ்டர்ஸ் கண்டிருக்கிறீங்களா? சுதந்திர தின விழாவில் இருந்து ஒரு யங்கான தமிழ் அனௌன்சர் இருக்கிறார், புதுசாக வந்த ஒரு வாய்ப்பில்லை. ரொம்ப சூப்பர் சீனியர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. ஆனால் உங்களால் ரீச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிளேஸ்க்கு போயிருந்து அது ஒரு நேஷ்னல் ஈவெண்ட், இங்கே இலங்கையில் நடக்கக்கூடிய ஒரு தேசிய நிகழ்வு, அதுக்குள்ளே உங்களால் போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எத்தனை பேர் செய்வீங்க? தைரியமாக கை தூக்குங்கப்பா, டப்பனை தூக்கணும், தயங்கியெல்லாம் இல்லை. கிடைச்சா நான் இன்னைக்கு செய்வேன், நாளைக்கு எனக்கு ஒரு நேஷ்னல் ஈவெண்ட் வருது, என்னை கூப்பிடுறாங்க, ஹோஸ்ட் பண்ண போவேன். எத்தனை பேர்? குட். யோசிச்செல்லாம் கை தூக்கக்கூடாது, அதுக்குள்ளே நாங்கள் அடுத்தவங்களை கூப்பிடுறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு ஈவெண்ட் நான் செய்ய போகிறேன், என்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒரு நேஷ்னல் ஈவெண்ட், என்ன விஷயங்கள், இதில் யார் கை தூக்கினீங்க? இப்போ தூக்குங்க. என்ன விஷயம் நீங்கள் ப்ரிப்பேராக போவீங்க? நாளைக்கு உங்களை ஒரு நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுறேன், அவர் சொல்லிட்டாரா? அது தவிர மெயினாக வந்து அங்கே யார் கெஸ்ட்டுகள் யார் வரணும், இப்போ அங்கே யார் வந்து அது இந்த விழாவில் மெயின் அதை யார் தலைமை தாங்கி நடத்துவார்? பொதுவாக ஜனாதிபதி தான் தலைமை நடத்துவார். இப்போ அவர் இந்த எவ்வாறான யார் நாங்கள் உங்களை மொழி உச்சரிப்புகள் எவ்வாறு இருக்கணும், அந்த இடத்த தடுமாறக்கூடாது, அந்த எங்கட மைண்ட் சென்ட் இருந்தால் சரி. மிச்சம்லாம் அவர் சொல்லிட்டார், அவர் சொல்லிட்டார். சூப்பர். இதுவே நாங்கள் சொல்லுவோம் சுதந்திர தினத்தை விட்டுருவோம். இப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு ஈவெண்ட் நடக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து நாங்கள் சொல்லலாம் 2 ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுது. இந்த சைட்ல இருந்து சொல்லுங்கள், அந்த ஈவெண்ட்டுக்கு உங்களை கூப்பிடுறாங்க, ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடுறாங்க, அது ஒரு ஈவெண்ட்டாக நடக்குது. 2 மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்ட்ரி அண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாரும் வராங்க, நீங்கள் தான் ஹோஸ்ட். என்ன ப்ரிப்பரேஷனில் போவீங்க? கை உயர்த்துங்க. இப்போ யாரும் உயர்த்துறதில்லை பசங்க. வெரி குட்டா, டப்பான்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் சொல்லுங்க, சும்மா ஒரு லைன் அப், என்ன ப்ரிப்பரேஷனில் நாங்கள் போகணும்? ரஃப்லி ஒரு ஐடியா. அங்கே மைக் கொடுங்க பின்னாடி. அதுக்கான பொலிட்டிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி அது தொடர்பாக ரெடி ஆகுவேன். ஓகே.
அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே. அந்த மினிஸ்ட்ரியோட நேம் என்ன? எந்த 2 மினிஸ்ட்ரி? எதுக்காக அந்த ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்படுது? யார் அங்கே வராங்க? சில வேளை மினிஸ்ட்ரியில் யாராவது ஒரு பர்சன் தான் அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பார். அவரோட ஐடியாவாக இருக்குது, நாங்கள் இப்படி செய்வோம், இந்த விஷயத்த இந்த அமைச்சோட இணைந்து நாங்கள் செய்வோம் எங்களுடைய மாணவர்களுக்கோ இல்லை இந்த சமூகத்துக்கோ. அந்த தெளிவாக சொல்லணும். நீங்கள் மினிஸ்ட்ரியில் மினிஸ்டர் இவர் தானே தெரிஞ்சதுனால நீங்கள் அவர் பேரை சொல்லிட முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு ஈவெண்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுவும் நீங்கள் ஒரு மீடியா பர்சனலாக வாரீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அது சம்மந்தமான அந்த அவங்க நினச்சிப்பாங்கப்பா உங்களுக்கு தெரியுன்றதெல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்களாம் அசியூம் பண்ணிப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே தெரியும், அதால தான் அவங்களை கூப்பிடுறாங்க. இல்லை, உங்களோட ஒரு ஒர்க் போதும், உங்களோட ஒரு போர்ட்ஃபோலியோ, உங்களோட ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் போதும். எந்த மீடியாவில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க கெஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த வேலையை அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னு. நீங்கள் அது கட்டாயம் பண்ணணும். அதுக்காக தான் நான் கேட்டேன் நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷனில் போவீங்க அப்படிங்கிறது. நேம்ஸ், அதோட அந்த மினிஸ்ட்ரி, அது என்ன ஒப்பந்தம், எதுக்காக கைச்சாத்திடப்படுது, இந்த விஷயங்கள் எல்லாமே சரி. நீங்கள் 2 பேர் சொன்ன அந்த விஷயமும் சரி. ஸோ இப்படியான ப்ரிப்பரேஷன் வெரி குட். இப்படியான ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஈவெண்ட்டை முடிப்பீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? முடிப்பீங்க. கட்டாயம் உங்களால் முடிக்க முடியும். உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? உங்களுக்கு இருக்கும். அங்கே உங்களோட இன்னொரு கம்பேர் இருப்பார், ஒரு சிங்கிள் கம்பேர் இருப்பார். அவர் கையில் ஒரு ஜேர்னல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் அதெல்லாம் சொல்லுவார். பட் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். அவருக்கு தெரியுதா தெரியலையா அவரோட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பட் உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும், எனக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் கூட நான் இந்த ஈவெண்ட்டை முடிப்பேன், எனக்கு இந்த விஷயங்கள் ரைட். இதில் எது மெயினாக நான் வந்து சொல்ல போகிறேன், இந்த ஈவெண்ட்டில் எது மெயினாக எனக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணணும், அந்த விஷயங்கள் தெரியும். சக்ஸஸ் நீங்கள் முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தமிழ், அந்த உச்சரிப்பு, இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அதை நீங்கள் அழகாக கையாளணும். அந்த எத்தனை மணித்தியாலமா இல்லை ஒரு குட்டி நேரமாக இருந்தாலும் அதை நீங்கள் சுருக்கமாக ப்ரீஃபாக அழகாக சொல்ல தெரியணும். இந்த மாதிரியான விஷயங்கள் போதும். நீங்கள் ஒரு ஈவெண்ட் செஞ்சது பார்த்தா சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து கட்டாயம் கால் வரும், கட்டாயம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லுவோம் டெலிவிஷன் ப்ரெசென்டர்ஸ், இன்னொரு வாட்டி கை தூக்குங்க. என்ன இப்போ குறைஞ்சிட்டு சொன்னதில் இப்போ வேணாம், ப்ரெசென்டிங்கே வேணான்னு யோசிச்சிட்டிங்களா? அப்படி இல்லையே, ரைட். டெலிவிஷன் ப்ரெசென்டிங் வரும்போது ஸோ அங்கேயும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு மார்னிங் ஷோ அநேகமாக எல்லாரும் டிவி பார்த்துருக்கீங்க தானே? ஸ்ரீலங்கன் டெலிவிஷனாலா இந்தியன் சேனலா? சிரிக்கும் போதே தெரியுது. நான் யார்ட்டையுமே கேட்கறது இல்லை, டெலிவிஷனில் பார்த்துருக்கீங்களா ஸ்ரீலங்கன் டெலிவிஷன்? அது எப்போ பார்த்து படும் அப்படின்னு சொன்னால் எலெக்ஷன் வரும்போது, இல்லை ஏதாவது முக்கியமான நியூஸ் பார்க்கணுன்னு சொன்னால், அதுவும் வீட்டில் யாராவது திட்டி, அம்மாவோ அப்பாவோ இல்லை யாராவது வந்திருக்கும் போது திட்டி, இல்லைன்னா டைம் போகலை அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட இருந்து வாங்கி எடுக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நியூஸ் சேனலில் போட்டு விட்டு அதுக்கப்புறம் அப்படி எஸ்கேப் ஆகி, அதானே பிளான். இப்படி தான் நியூஸ் போயிட்டுருக்குங்க இங்கே ஸ்ரீலங்கன் சேனல். மற்றபடி இந்தியன் சேனல்னால் உங்களுக்கு தெரியும் இல்லை, ட்ராமா, இந்த நேரம் இந்த ப்ரோக்ராம், இவங்க வருவாங்க, அந்த மாதிரி ஜோக்ஸ் பார்ட். பட் நம்ம ஒரு மார்னிங் ஷோ பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய டெலிவிஷனில் எடுக்கிற டாபிக்ஸ் என்ன மாதிரியான டாபிக்ஸ் எடுப்பாங்கன்ற ரஃபான ஒரு ஐடியா யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். மார்னிங் ஷோ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய காலை நேர நிகழ்ச்சி. ஓகே, வேற சரி, இன்னொரு விடயம் சொல்லணும். பொதுவாக அந்த சமயோசித புத்தி வேண்டும். அடுத்தது கொஞ்சம் மைக் பண்ணிச்சு பேசுங்க. குறிப்பாக ஒரு நிகழ்ச்சி செய்கின்ற போது தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சி தொகுப்பு பற்றிய பூர்வமான விளக்கம் அந்த இடத்தில் அவருக்கு தேவை. அதுபோல அவரோட சிந்தனை மற்றவர்களாக பலர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது வேண்டும். காலை என்று வருகின்ற போது ஒரு நாளிலே அந்த நாளுக்கான பல தகவல்கள் காலையிலேயே பிரசுரிக்கப்படும் செய்திகள் அதை கட்டாயம் வழங்க வேண்டும். இன்றைய நாள் என்ன என்பது, அந்த நாளினுடைய சிறப்புகள், அதேபோல ஒரு சிறப்பு அதிகம் வந்தால் அவலத்திலே அந்த நாள் பற்றிய பல விடயங்களை கேட்டறிய வேண்டும். அதுபோன்று ஒரு அந்த நாள் பற்றின ஒரு பூர்ணமான விளக்கம் காலையிலே கொடுக்க வேண்டும். குட், வெரி குட். இது ரேடியோக்கும் பொருந்தும், டிவிக்கும் பொருந்தும்.
ஆனால் இப்போ நாங்கள் சொல்லலாம் ஒரு டாபிக் பேஸாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தலைப்பு எடுத்து பேசுகிறோம்னு சொன்னால் அந்த தலைப்புக்குள்ளே நீங்கள் வரணும். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் அது ரொம்ப நல்ல பாயிண்ட். நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நாளில் என்ன முக்கியத்துவம் இருக்குது நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. யாருமே உங்களை வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. அது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு பாசிட்டிவான விஷயம். மார்னிங் டைமில் அந்த விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மார்னிங் ஒரு ஷோ ப்ரெசென்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் மார்னிங் ஷோவில் இந்த மாதிரியான தலைப்புகள் எடுங்க. சமகால நிகழ்வுகளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசியல் சார்ந்தது தான் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு பசங்க எடுத்து நான் ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் பார்த்துருக்கேன். அது தவிர நீங்கள் இப்போ உங்களுக்கு தோணும் இல்லை உங்களோட ஸ்கூல் டைமில் இருந்த பிரச்சனை, இல்லை உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் முகம் கொடுக்குற பிரச்சனைகள், இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது தீர்வுகள் வச்சுருக்கீங்களா, இந்த பிரச்சனைகள் இந்த விடயங்கள் பேசப்படணும். இப்படி ஒரு டாபிக் காலையிலே பேசுனா நல்லா இருக்கும். இருக்கா இல்லையா அந்த ஐடியா உங்களுக்கு? இருக்குல்ல? நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏன்பா காலையில் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இது காலையிலே ஒரு பாசிட்டிவான வைப்பில் இருக்கும் அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. இல்லை இது நாலேஜபிளாக இந்த நேரம் போய் சேரணும், இது கரண்ட்டில் நான் பேசக்கூடிய டாபிக், தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட் நிஜமாக நல்ல பாயிண்ட். ப்ரொடியூசருக்கே பிடிச்சி போயிடுமா இருக்கும் உங்களை. பாசிட்டிவாக அந்த நாளுக்குரிய இந்த நாள் இதில் இப்படி இருக்குது, இப்படி விஷயங்கள் இருக்குது, இன்றைக்கி காலையில் இப்படி நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் மென்ஷன் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அது கட்டாயம் பிடிக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும்போது அது ரொம்ப ரொம்ப வெல்கமிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு டக்குன்னு ரைட் எங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணும்போது ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்களா இல்லையா. அண்ட் அவங்களே ஒரு டாபிக், இப்போ நாங்கள் ஒரு டாபிக் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டாப்பிக்குள்ளே நீங்கள் அங்கேருந்து பேசும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் டைம் கேட்பாங்க. எனக்கு ஒரு குட்டி டைம் தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதா கேட்டதா? யாரு கூடாதுன்னு சொன்னது? ஏன்? கொடும் கூற்றுக்கரையனம் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? Powerful people comes from powerful places. ரொம்ப முக்கியம் அது. எங்களுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க டைம் நாங்கள் யோசிப்போம். நீங்கள் அந்த டைம் எடுக்கிறீங்கன்னா நாங்களும் அந்த டைமில் யோசிப்போம்ல, ஏன் நீங்கள் டைம் எடுக்கிறீங்கன்னு. ஏன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் எது கொடுத்தாலும் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆக போகிறீங்க, அந்த ப்ரிப்ரேஷனில் வந்திருப்பீங்க, அந்த கட் உங்களுக்குள்ளே இருக்கும். ரைட்? நீங்கள் அங்கே இருந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அப்போ எங்களுக்கு தெரியும் நீங்கள் அங்கேருந்து டெவலப் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள விஷயம் இருக்குன்றது தெரியும். நீங்கள் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி பட் நீங்கள் ஸ்க்ரீன் டெஸ்ட் போனீங்களா உங்களுக்கு டைம் கொடுப்போம், மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். டாபிக் நாங்கள் தானே தரோம், அதால் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போது ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டினிவிட்டியாக இப்போ இவங்க பேசுகிறாங்கன்னு வைங்க, நான் 2 பேருக்கும் சேம் டாபிக் கொடுக்குறேன், ஸ்பான்டினிட்டியாக இவங்க பேசிட்டாங்க அந்த டாப்பிக்கை. இப்போ நான் டாபிக் சொன்னதுமே அவங்க பேசிட்டாங்க. நீங்கள் டைம் எடுத்து பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன். இவங்களை விட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது அங்கே அக்யூரேட்டாக பார்க்கப்படும். ஏன்னா அவர் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணார். அப்போது அவர் என்ன விஷயம் அதில் சொல்ல போகிறார். இந்த மாதிரியான சின்ன விஷயம் தான் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மாயாஜாலம் இல்லை. பட் அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ அது அங்கே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுவே டெலிவிஷனில் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பாருங்கள். அண்ட் என்னை பொறுத்தளவில் பர்சனலாக என்ன அப்படின்னு சொன்னால், நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்யும்போது ஆங்கில வார்த்தைகள் அதிகமாக இப்போ பயன்படுத்துவாங்கல்ல, அது சம்டைம்ஸ் கேலியும் பண்ணியிருக்காங்க, கிண்டலும் பண்ணியிருக்காங்க. பட் அது அந்தளவாக வேண்டாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அடுத்து ஆங்கில வார்த்தைகள் சொல்லும்போது காலர் பேசுகிறாங்க, உங்களோட மார்னிங் ஷோவில் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் பேசுகிறபட அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா நீங்கள் ஸ்பீடாக பேசியிருக்கலாம், இல்லை நீங்கள் தூரம் இருந்து பேசுகிறீங்க, அங்கே இருக்கவங்க ரொம்ப ஏஜ் ஆனவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு தெளிவாக கேட்காது. இல்லை நீங்கள் சொன்ன அந்த இங்கிலீஷ் வேர்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. திருப்பியும் நீங்கள் அதே வேர்டை சொல்வீங்க. கேட்டிருக்கீங்களா இல்லையா? இப்படி டெலிவிஷனில் பண்ணுவாங்க, ரேடியோவில் பண்ணுவாங்க. அது பண்ணாதீங்க.
எனக்கு பர்சனலாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கதைக்கும்போது, எங்கள் வீட்டில் கூட சொல்லியிருக்காங்க, என்ன இது இந்த பிள்ளை எப்போ பாரு இங்கிலீஷ் மீடியமா பாபா படிச்சிச்சுன்னு கேட்பாங்க. இல்லை, அது அவங்களுக்கு ஒரு நான் சொன்னேன்ல, உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குமா அவங்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இது என்ன இது அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா அவங்க அதெல்லாம் பர்சனலாக எடுத்துப்பாங்க, ரைட்? அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கும்போதே பார்ப்போம். சில நேரங்களில் ஸ்டைல் அப்படி தானே, ஸ்டைல் அது இங்கிலீஷ் வேர்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஸ்டைல். அங்கே நீங்கள் ஒரு தமிழ் ஊடகத்துக்கு போகும்போது அது அந்த இடத்துல ஸ்டைலாக கன்சிடர் பண்ண இயலாது தானே. நீங்கள் ஒரு தமிழ் ஊடகத்தில் தமிழ் ப்ரெசென்டராக தானே போகிறீங்க. இப்போ அது வந்து இங்கிலீஷ் வேர்டு ஸோ அப்புறம் வந்து எதுக்கு இந்த வேண்டாத வேலை நமக்கு, அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது. அதே மாதிரி நீங்கள் வந்து எஃப்எம்மில் இருக்கும்போதும், எஃப்எம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது, நீங்கள் டெலிவிஷனுக்கு எந்த அளவு உங்களுடைய மைண்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக அங்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரீன் நீங்கள் போவீங்கன்றது தெரியும், அங்கே அப்படி இல்லை, எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி டெக்னாலஜி சைடும் உங்களை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறைய மீடியாவில் பார்க்கலாம், இந்த ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக் லைவ் போகிறாங்க இல்லை, அதே மாதிரி ட்விட்டர் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாவில் போகிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, டிக்டாக்ல அவங்களோட சின்ன சின்ன கியூபிகல்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும்போது நீங்கள் தான் அதை அங்கே உட்காந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அதை ஹேண்டில் பண்ணும்போது பாருங்கள், ஒரு டெய்லி வர காலரோ இல்லை டெய்லி அந்த பேஜில் உங்களோட ப்ரோக்ராமுக்கோ அவங்களோட ப்ரோக்ராமுக்கோ கமெண்ட் பண்ணுற ஒருத்தர், அந்த மனுஷனோட பேர், அந்த பேர் சொல்கிறதுல என்னப்பா அவ்வளோ கஷ்டம், அதையே மிஸ்டேக்காக தான் சம்டைம்ஸ் சொல்லப்படும். அவரோட ஊர், அவங்க அதுக்கு தான் அவங்க அது மென்ஷன் ஆகணும் தானே அவங்க உங்களுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா. என் ஊர், என் பேர், என்னோடய வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் ரேடியோவில் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்ஜேவோ இல்லை எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஜேவோ எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ், அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், அதுக்கு தான் அவங்க உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அது நீங்கள் கரெக்டாக சொல்லலைன்னா அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிட்டு சுற்றி ஒரு 10-15 வீட்டுக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி ப்ரோக்ராமுக்கு நான் அனுப்பியிருக்கேன், இப்படி ஒரு விஷயம் அனுப்பியிருக்கேன், கேளுங்க. அவங்க பேரே நீங்கள் சரியாக சொல்லலை, அவங்க பேரே நீங்கள் சொல்லலை, அதை விட்டுறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ அது கஷ்டமாக இருக்கும். நிறைய இடங்களில் வெளியிலலாம் போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அனுப்புகிறோம்மா, வயசு போனவங்க சொல்லுவாங்க, அனுப்புகிறோம்மா, எத்தனை தடவாம்மா, எனக்கு தெரியல, என்னோட பிள்ளைக்கு சொன்னேன், என்னோட பேத்திக்கு சொன்னேன், நான் அனுப்புகிறேன். அதுதான் சொல்கிறேன், அந்த விஷயம், அந்த எதிர்பார்ப்பு, நீங்கள் ஒரு குட்டி விஷயந்தான், அவங்களோட ஒரு பேர், ஊர், இங்கேருந்து இது, இந்த விஷயங்கள், இன்னார், அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். அது உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்களோட குரலில் அதை கேட்குறது, அந்த பாட்டுக்கு போகும்போது அந்த பாட்டோட சேர்த்து நீங்கள் அதை சொல்கிறது, அதெல்லாம் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் அவங்களுக்கு நிறைய பேருக்கு. எத்தனை எஸ்எம்எஸ்எஸ் வரும், அந்த 1 ஹவரில் நீங்கள் எவ்வளோ சொல்ல போகிறீங்க. அவங்கள போகிற போக்கில் சேர்த்துட்டு போங்க, அதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய, அவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களோட தனித்துவமான ஒரு ஐடியாலஜி. நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம், அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். இப்போ சில ஆர்ஜேஸோ சில விஜேஸோ எங்களுக்கு தெரியும், இவங்க வந்தால் நிறைய காலர்ஸ் வருவாங்க. ஏன் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ப்ரெசென்டர் வந்தால் அவ்வளோ காலர் வருவாங்க, சிங்கிள் காலர் கூட கால் பண்ணி கதைப்பாங்க. ஏன்? அவங்க பேசுகிற விதம், நீங்கள் எவ்வளோ ரிலேட்டபிளாக அவங்க கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன ப்ரோக்ராம், என்ன டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அவங்கள அவ்வளோ ரிலேட்டபிளாக நீங்கள் பேசுகிறீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நாலேஜபிளாக நீங்கள் பேசணும்னு அவங்களுக்கு தெரியும். ஜாலியாக பேசணும், நீங்கள் நாலேஜபிளாக பேசணும். அலட்டிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் சத்தியமாக காலேஜ் வர மாட்டாங்க. லைன் ரிங்கே ஆகாது, ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ரிங் ஆகிட்டு இருக்கும். எங்களுக்கே சில வேலை யோசனையாக இருக்கும், ஐயோ இப்போ என்ன செய்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா, நாங்கள் எல்லாத்தையுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டோம். அது உங்களுக்குள்ளே இருக்குது அந்த திறமை. நீங்கள் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் பேச வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த விஷயங்கள் சொல்ல வந்திருக்கீங்க, அது என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டும் தான். என்டர்டெயின் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தான் அதை வந்து அழகாக அப்படியே எடுத்துகிட்டு வரீங்கவே. போக 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 உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகுன்றது ஒன்று. பட் இனிஷியேட் டேஸ்லேயே சிலர் அதை அழகாக கிராப்ஸ் பண்ணிடுவாங்க.
அவங்களுக்குன்னு தனியாக ஆடியன்ஸ் வருவாங்க. உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களோட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களை அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க ஃபேன் ஆகிடுவாங்க. உங்களை இந்த நிகழ்ச்சிகளில் போடுங்கன்னு அவங்க சஜஸ்ட் பண்ணி லெட்டர் போடுவாங்க. இந்த நிகழ்ச்சிகள் அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சொல்லாடல் அவ்வளோ அழகாக இருக்கும், உங்களோட வே ஆஃப் ப்ரெசென்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க அங்கேருந்து பார்க்குற ஆடியன்ஸுமே நாலேஜ் இல்லாமல் பார்க்கலல்ல. எங்களை மாதிரியான ஆடியன்ஸ் தானே அங்கேருந்தும் பார்க்குறாங்க. அவங்களுடைய டைம் கொடுத்து பார்க்குறாங்கன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்மளை. ஸோ இப்படி விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் நான் சொல்கிறேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மீடியாவுக்கு வந்த பிறகு நீங்கள் எதையுமே விடாதீங்க. பாடுவீங்களா? நல்லா பாடுங்க தயவு செஞ்சு. எனக்கு தெரிஞ்சு பாடுவீங்க, பொண்ணுங்க அழகாக பாடுவீங்க. எனக்கும் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னை விட நான் பாடவே மாட்டேன், கேவலமாக இருக்கும். ரொம்ப அழகாக பாடுவாங்க சொல்லிட்டு நான் சில நேரம் வாய்ஸ் நோட்டெல்லாம் எடுத்து கூட நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் சில பேருக்கு. இவங்களை யூஸ் பண்ணுங்க பாடுறதுக்காக. பசங்க கூட தான் எஸ்பிபிக்கு ஈக்குவலாக இல்லை? ஆமாம், பாடுவீங்க தெரியும். இருக்கா? அந்த சான்ஸை நீங்கள் அங்கே பயன்படுத்துங்க. நீங்கள் ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாடினீங்கன்னு சொன்னால் உங்களை கலரை பிடிச்சி வெளில தள்ளுவாங்களா? நீங்கள் பயன்படுத்துங்க. அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த யூனிக்னஸ், அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான. எல்லாருமே பாட மாட்டாங்கல்ல. இங்கே எத்தனை எஸ்பிபி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எல்லாருமே எஸ்பிபி மாதிரி இல்லை. சிலர் ஏசுதாஸ் மாதிரி கூட பாட ட்ரை பண்ணுவாங்க. அது ஏசுதாஸ் ஃபேன்ஸுக்கு, அவரை விட்டுருங்க. நீங்கள் எஸ்பிபி மாதிரி பாடுறீங்கன்னா, இல்லை லவ் சாங் பாடுறீங்கன்னா தயவு செஞ்சு 2 லைன் பாடுங்க. இது எனக்கு மீடியாவுக்கு ரிலேட்டபிள் இல்லை. எதுவுமே உங்களுக்கு மீடியாவுக்கு ரிலேட்டபிள் இல்லைன்னு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. எழுதுறீங்கன்னா தயவு செஞ்சு எழுதுங்க. இன்னும் அதிகமாக தேடுங்க. மற்ற விஷயங்கள் தேடி எழுத பாருங்க. நீங்கள் இப்போ சொல்லலாம், பொதுவாக யார் இங்கே எழுதுவீங்க? யாருக்கு எழுதுறது பிடிக்கும்? கதைகளோ சிறுகதைகளோ இருக்கீங்க? என்ன எழுதுவீங்க? சிறுகதை எழுதுவீங்க. நீங்கள் ஓனா ஐடியா பண்ணி எழுதுவீங்க. கதைகள், கவிதைகள் எழுதுவீங்க. சூப்பர். சிறுகதை கவிதைகள் எல்லாம் எஸ், கை உயர்த்துனீங்க. கவிதைகள் எழுதுவீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் உருவாக்க முடியாதா? முடியும். ஏன்னா உங்களுக்கு ஐடியாலஜி இருக்குது. நீங்கள் எழுதுறீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய துறை சம்மந்தமாக எழுதலாம் இல்லை? கவிதை இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணுமா? இல்லை, எப்படி வேணாலும் எழுதலாம். நீங்கள் சிறுகதை எழுதுறீங்கன்னா நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்தை எழுதலாம். சமூகத்தில் இருக்க ஒரு பிரச்சனையை அதில் எழுத முடியுமா? முடியாதா? அதை ரேடியோ ட்ராமாவாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அதை ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வச்சு உங்களால் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். அந்த கேரக்டர் நீங்கள் டிசைன் பண்ணது தானே, உங்கள் மைண்டுக்குள்ளே தானே இருக்குது. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கேரக்டர்ஸ் இவங்க வாய்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையா எழுதும்போது? அதை அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்படியே அங்கே நிகழ்த்தி காட்ட போகிறீங்க. இங்கே எழுத்து மூலமாக வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் சிறுகதை எழுதுறீங்க. இப்போது எனக்கு சொல்லலாம், எனக்கு இப்போது பொன்னியின் செல்வன் நாவல் இருக்குல்ல, அது நான் உங்கள் கையில் கொடுத்து நான் சொல்கிறேன், இதை வாசித்து நீங்கள் எனக்கு ஒரு ரேடியோ ட்ராமா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணணும். உங்களுக்கு ஒரு எபிசோடாவது, முதல் அத்தியாயமாவது நீங்கள் வாசித்து எனக்கு இப்படி ஒரு ரஃபாக நீங்கள் அதை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா திருப்பி மேனேஜ்மெண்ட்லேயோ யாரோ கேட்டு உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருங்க. நான் பண்ணிட்டேன் பாருங்கள், இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட். ஏன்னா உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குன்றது அப்போ தான் தெரியும். நாங்கள் கொடுத்துட்டு அப்சர்வ் தான் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை. நான் இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு நான் நாளைக்கே அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரியும், அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், அவங்க பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு தான் நான் அது கொடுத்துருக்கேன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். நான் கேட்பேன். அது எப்போ கேட்பேன்னா அவங்களுக்கு என்கிட்ட ஒரு அசம்ஷன் இருக்கும் இல்லை, இந்த நாளுக்குள்ளே இவங்களால் முடிக்க முடியும் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி முடியும். அது உங்களுக்கே மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். பட் கேட்கும்போது நீங்கள் கொண்டு வந்து தாரேன்னா, நான் கேட்டு நீங்கள் கொண்டு வந்து தாரதும் நீங்களாக அதை கொண்டு வந்து தாரதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. ஏன்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த டைம், இந்த சான்ஸ்
அந்த சான்ஸை அவங்க எடுத்துக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது. எனக்கு எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் நான் வேணான்னு சொன்னதே இல்லை இது வரைக்கும் என்னோட லைஃப்பில். எனக்கு ஒரு ஸ்டேஜ் பர்சனலாக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்காக 10 hour நான் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு மைக் முன்னாடி நின்று நான் தமிழில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 10 hour நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது இனிஷியேட் டேஸில் நான் சொல்கிறேன், நான் ஸ்கூல் போகும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டேஜ் ஏறி பேசினதெல்லாம் இல்லை, ஆடுறது பாடுறது தவிர்த்து பேசினதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்க நாங்கள் பார்க்குறோம், எனக்கு வந்த விடாதான், நீங்கள் வாங்க நாங்கள் பார்க்குறோம். 10 hour எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நான் எங்கே போனாலும் நான் நல்லா என்ஜாய் பண்ணுற டைப் தான். அங்கே இருக்கிற மனுஷங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், சின்னவங்க எல்லாமே தான். நான் லிவ் த மூமெண்ட், அந்த மாதிரி தான் என்னோட லைஃப், அந்த மாதிரி தான் நான். அப்போ அப்படி இருக்கும்போது நான் ஜாலியாக தான் இருந்தேன். என் அம்மாவுக்கு தான் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. என்ன பாபா காலையில் வந்தோம் இன்னும் சொல்கிறாங்க, இல்லை போய் கேளுங்க, அந்த பிள்ளைகளெல்லாம் செய்கிறாங்க, போய் கேளுங்க. என் கூட வந்தவங்களுக்கு டென்ஷன் இருந்தது. நான் அவ்வளோ அதை யோசிக்கலை. பட் அதுக்கப்புறம் இது என் ப்ரொஃபஷனல் ஆனதுக்கப்புறம், இது என் ப்ரொஃபஷனாக நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு நான் அந்த 10 hour வெயிட் பண்ணேன்னு சொன்னேன் தானே, அதோட ஒர்த் எனக்கு தெரிஞ்சது. ஏன் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வெயிட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. பட் என்னை சுற்றி இருந்தவங்களுக்கு அது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு கிடைச்சது, அதில் ஒரு 3 minutes நான் நின்று ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருப்பேன். இப்படி நின்று இப்படி ஒரு குட்டி இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டு நான் இறங்கி போயிட்டேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும். அப்போது அது ஜாலியான விஷயம் இல்லை நமக்கு. அப்போ பெருசாக நமக்கு தெரியாது ஸ்கூல் படிக்கும்போது அப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது. பட் அப்படி 2 நிமிஷம் சொன்னேன்ல, அதுலேயே என்ன சிலர் நோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது எனக்கு ஜாலியாக இருந்ததுன்னு நான் சொல்கிறேன், நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறேன், அங்கேருந்து நான் பிடிச்சி செஞ்சேன்னு சொல்கிறேன். அதுக்காக தான் நான் போயிருந்தேன், எனக்கு ஜாலியாக தான் செஞ்சேன். அப்போது என்னோட அவுட்புட் அந்த அளவு அது வெளியே வந்திருக்கு எனக்கே தெரியாமல். ஏன்னா நான் அவ்வளோ நேரமாக நிற்கிறேன், நான் அந்த வேலைக்காக தான் போகிறேன், நான் அதுதான் என் மைண்டுக்குள்ளே இருக்குது. அப்போது நான் அந்த லைவாக அந்த சுச்சுவேஷனை தான் நான் என்ஜாய் பண்ணுறேன், அதுதான் என்னோட மைண்டில் இருக்குது, அதுதான் நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது அது அங்கே போய் சேர்ந்துச்சா இல்லையா? போய் கண்டிப்பாக சேரும்போது திருப்பி என்னை ரீச் பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு ஒரு கேர்ள் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிச்சு, அந்த கேர்ள் எடுங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச ஒர்க் போயிருக்கு, அந்த ஒர்க், அந்த வேலையின் பால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு அது உங்களுக்கு நடத்திச்சு, உங்களுக்கு அந்த சான்ஸை கொண்டு உங்களுக்கு கொடுத்துச்சு. அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம், நாங்கள் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சான்சஸ் உங்களை தேடி தயவு செஞ்சு வராது. அது யாரும் நினைக்காதீங்க, உங்கள் கால் கிட்ட அப்படி வரவே வராது. எனக்கு வந்ததே இல்லை, நான் தான் போகிறேன் தேடி. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தேடி போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் நான் செய்கிறேன். எனக்கு ஒரு ஸ்கிரிப்டை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா, நான் செய்கிறேன். சிங்களத்தில் இருக்கிறத தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், தமிழுக்கு இருக்கிறத சிங்களத்துக்கு, இங்கிலீஷில் இருக்கிறத தமிழுக்கு, இங்கிலீஷில் இருக்கிறத எது கொடுத்தாலும் நான் செய்கிறேன். எனக்கு தெரியலையா, நான் கற்றுக்கிட்டு செய்கிறேன். தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நான் கால் பண்ணி கேட்குறேன். ஆனால் இந்த வேர்டுக்கு என்ன வரும் நான் கேட்பேன். எனக்கு அதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஈகோவோ கிளாஷோ நத்திங். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இவருக்கு தெரியும், இவருக்கு லாங்குவேஜ் தெரியும், எனக்கு பிரச்சனையே இல்லை. நாளைக்கு எனக்கு ஒரு டவுட்டுனாலும் நான் கால் பண்ணி கேட்பேன். என்ன வரும்னு சொல்லுங்கள். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்றீங்களா? பண்ண மாட்டாங்களா? நீங்கள் தெரிஞ்சவங்க யாரும் கேட்டால், அவங்களோட டீச்சர்ஸ் கேட்டால் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் முன்னேறி போகணுன்றது தானே அவங்களோட ஐடியாலஜி. அதில் அவங்களுக்கு ஆசை இருக்குது, பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தயவு செஞ்சு அதை பயன்படுத்திக்கோங்க. எதுவாக இருந்தாலும், அது எந்த சைஸ் ஆஃபாக இருந்தாலும். ஒரு 2 நிமிஷம் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஹெட்லைன் மட்டும் கொடுப்பாங்க. சில இடங்கள் உங்களுக்கு ஒரு ஹெட்லைன் மட்டும் வரும், இந்த ஹெட்லைனை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க தங்கச்சி அப்படின்னுவாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்ன ஹெட்லைன் மட்டும் கொடுத்துரு. அது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இல்லைன்னா அதை இன்னொரு ஆள் சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே போச்சா? இது நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அரை ஹெட்லைனுங்க எல்லாமே லස්සනට කිව්වා, அது ஒரு டாபிக் போகும். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு ஹெட்லைன் இவங்க தான் வாசிச்சாங்க. ஓ அவங்களா, அவங்க ஹெட்லைன் வாசிப்பாங்களா, அவங்க ஆர்ஜே தானே, செம்ம. அவங்க நியூஸ் இது பண்ணாங்க, ஸ்கிரிப்ட் பண்ணாங்களா இல்லையா, அவங்க ப்ரெசென்டர் தானே. பட் உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட், அதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வம், அது எல்லாமே. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அப்படின்னு சொன்னால், அது எல்லாமே நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், எஸ்
நீங்கள் வந்து வேறு லெவலாக போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால எந்த ஒரு குட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தயவு செஞ்சு நெக்லெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் வந்து இட்ஸ் வொர்த் இட். அது உங்களுக்கு வொர்த் தான். அதுக்குள்ளே நான் சரி வெயிட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டேன், இன்றைக்கி இந்த செமினார் போனோம், செஷன் முடிஞ்சது, சர்டிஃபிகேட் என்னோட கையில் இருக்கு, ஐம் வெயிட்டிங். ஐ எம் வெயிட்டிங்னு யாருமே உட்காந்துருக்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கடுத்து உங்களை பர்சீவ் பண்ணுங்கள், உங்களை அப்கிரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ என்னென்ன விஷயங்களில் நீங்கள்லாம் கை தூக்கினீங்களோ, சில 2-3 விஷயங்களுக்கு கை தூக்கினீங்க, தயவு செஞ்சு பர்சீவ் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்கள் நான் இதில் செய்ய முடியும், நீங்கள் இன்னொரு டெலிவிஷனில் பார்க்குற விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் சமூகத்தில் கேட்குற ஒரு விஷயமா இருக்கலாம். இதை எப்படி நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் கன்சிடர் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஆர் ஆஸ் அ ப்ரெசென்டர். இப்பத்துல இருந்தேன் நான் இனிஷியேட்ல இருந்தே என்ன அப்படிதான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், நான் அந்த லிவ் த மூமெண்ட்ல இருக்கேன்னு. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை, நம்மளுக்கு ஒரு குட்டி கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை வந்து ரொம்ப 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 ஃபார்வர்டாக கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. ரைட்? டைம் அப்பா என்னாச்சு? ஓகே, அவர் வரும்போதே நான் நினச்சேன் டைம் அப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு மைண்டில் போச்சா? பிடிச்சிருந்துச்சா? தெளிவாக விளங்கிச்சா? இப்போ இதில் நான் எத்தனை பேரை ஃப்யூச்சரில் இந்த வருஷம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் நான் காண முடியும்? எல்லாரும் கை தூக்குவீங்கன்னு பார்த்தேன். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓ, நீங்கள் 2 கையும் கட்டாயம், உங்களோட சீடர் சிஷ்யர். சூப்பர், ரைட். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மேக் ஷுவர் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுறீங்க. 100% உங்கள் அவுட்புட் அதில் கொடுக்குறீங்க அப்படின்னு அதை கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கான கரெக்டான பிளேஸ் அது வரும். ஏன்னா நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, நீங்கள் விரும்பி, நீங்கள் காதலிச்சு ஒரு வேலையை செய்கிறீங்க. நீங்கள் காதலிச்சு அந்த குட்டி வேலையை செய்கிறீங்கனாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு 100% வரும். ரைட்? அப்படி பலன் வந்து அண்ட் இது ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயம்தான் இல்லையா ராஷித்? இந்த ஜாப் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. சில நேரம் பேரண்ட்ஸ் இருக்கனால அவங்களுக்கும் டவுட்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் அப்பப்பா, நான் யூனிக்கில் வந்து லா ஃபேக்கல்ட்டி போகலைன்றதே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பட் எனக்கு அது இல்லை, என்னோட பர்சீவாக இருந்தது. இதுதான் என்னோட பர்சீவாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் இனிஷியேட் டேஸில் நீங்கள் சொல்லல, அது நான் வந்து இவ்வளோ தான் கொண்டு வருவேன் அவ்வளோ. ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வந்து இதை ப்ராஃபிட்டபிளான ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றலாம், உங்களால் சம்பாதிக்கலாம். அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், நான் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணல, இந்த 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 செக்டருக்குள்ளே போகலாம். இது எல்லாமே இங்கே ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு பண்ண முடியும், இந்த கேண்டியில் கூட பண்ண முடியும். நானே நிறைய வாட்டி வந்திருக்கேன் இங்கே ஒர்க்குக்கு, நிறைய ஒர்க்குக்கு. ஸோ இது ப்ராஃபிட்டபிளான ஒரு துறை தான், தொழில்துறை தான் இது. ஸோ அதனால அதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணதுக்காக ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் ராஷிடுக்கு கிளப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கலை. எனக்கு இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருந்தா, இப்படியான ஒரு ரெக்கக்னிஷனான ஒரு பிளேஸ் எனக்கு இருந்திருந்தா, இப்போ மேபி நாங்கள் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வேறையாக இருந்திருக்கலாம். அந்த டைமில் நம்ம தான் எல்லாம் தேடி போக வேண்டியிருந்தது. பட் உங்களுக்கு இப்போ அதுவும் இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இப்படி ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ணதே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேர் கொண்டு வந்ததுக்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்கள் எல்லாரையுமே சந்திக்க கிடைச்சது. நான் நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயோ இல்லை ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டாக நீங்கள் பர்சனலாக கூட ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்ட் ஆனால் கூட எனக்கு வந்து அது 100% சந்தோஷம்தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறது. ஸோ ஆல் த வெரி 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 பெஸ்ட். ரொம்ப நல்ல லைஃப் எல்லாருமே வாடுங்க, ரொம்ப நல்ல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான். அண்ட் வேலையை தயவு செஞ்சு லவ் பண்ணி பிடிச்சி செய்யுங்க, அதுதான் சிம்பிள். எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு நீங்கள் லவ் பண்ணி பிடிச்சி செய்யும்போது அப்போ யூ வில் தேங்க் மீ லேட்டர். ரைட்? Thank you so much and have a very good day. Thank you. So இவ்வளவு நேரமும் ஒரு
பிரயோசனமான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கு அதோட பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிஸ்ஸஸ் கிறிஸ்டியானா கிரேஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸ்டிஸ் மோரல் மீடியா காலேஜ் தொலைக்காட்சி வானொலி அச்சு ஊடகங்களில் பணியாற்றுவது உங்கள் கனவா? பல ஊடகவியலாளர்களை உருவாக்கியுள்ள JM மீடியா காலேஜின் அடுத்த வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளன. தேர்ச்சிமிக்க விரிவுரையாளர்களால் நடத்தப்பட்டு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும். பதிவுகளுக்கு 0777 362 492 0777 162 511 facebook.com/jmmedia.lk. JM மீடியா ப்ரொடக்ஷன் அண்ட் காலேஜ், உங்கள் குரலை நாங்கள் கேட்போம். கிறிஸ்டினா கிரேஸ் அவர்களுக்கான நினைவு சின்னம் தற்போது வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்த விருதினை பெற்றுக்கொள்ள Media Tips 2022 Sponsored by New Kalyan Jewellery Mavanella 0777918757. Azim Akbar Foundation, Gampala 07792227744. Snows Bridal Dressing Mavanella 0777389712. Miracle Digital Printing Mavanella 07720712336. Picturesque Photography 0769878917. JM Printing Mavanella 07779543030.